வேத வசனங்கள் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் கர்த்தருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகமாய் இருக்கிறது. கர்த்தருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற கடிதங்களாய் இருக்கிறது. அப்படி கர்த்தருடைய கடிதங்களை படித்தால்தான் அவர் இருதயத்தில் என்ன நினைத்திருக்கிறார் என்பது நமக்கு புரியும். அப்படி புரிந்து கொண்டால்தான் நம்மால் அவருக்கு பிரியமாய் நடக்க முடியும். அப்படி நாம் நடக்கும் போதுதான் அவருக்கும் நம்மேல் பிரியம் அதிகமாய் வரும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். கர்த்தரின் பண்டிகையான எக்கால பண்டிகை 5ஆம் பண்டிகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பண்டிகை. இது கர்த்தருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கிற சம்பவத்தை குறிப்பதாக இந்த பண்டிகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பண்டிகையும் கர்த்தருடைய ஒவ்வொரு செயல்களை குறிப்பதாக இருக்கிறது. முதல் 3 பண்டிகைகளும் கர்த்தருடைய முதல் வருகையை குறிப்பதாகவும், 4வது பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை பரிசுத்த ஆவியானவரின் வருகையை குறிப்பதாகவும், 5ஆம் பண்டிகை எக்கால பண்டிகையை குறிப்பதாகவும், பாவ நிவாரண பண்டிகை கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் கர்த்தருடைய 2ஆம் வருகையை குறிப்பதாகவும், கூடார பண்டிகை 1000 வருட அரசாட்சியை குறிப்பதாகவும் உள்ளது. இப்பொழுது 5ஆம் பண்டிகையான எக்கால பண்டிகையை குறித்து தியானித்து வருகிறோம். இது எடுத்துக்கொள்ளப்படுதலை குறிக்கிறது என்று தியானித்தோம். இதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களும், வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலும் 11ஆம் அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிற போது இந்த காரியம் நடக்கும் என்று. இந்த சம்பவங்கள் நம்முடைய வாழ்நாளில் இந்த காலத்தில் நடக்க போகிற காரியமாய் இருக்கிறது. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் எப்பொழுது நடக்கும் என்றால், உபத்திரவ காலம் தொடங்கி 3.5 வருடங்கள் முடியும். அந்த காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்காது. அதன் பின்பு, உபத்திரவ காலத்திற்கு முன்பு நடக்காது. உபத்திரவ காலம் முடிந்த பின்பு, மகா உபத்திரவ காலம் தொடங்குவதற்கு முன்பாக இடையில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று பார்க்கும்போது, கர்த்தரால் ஆயத்தம் பார்க்கப்பட்ட ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது, நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா இல்லையா என்பதை குறித்து இந்த செய்தியில் நாம் கவனிக்கலாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய உபதேசங்களில் பல இடங்களிலும் உவமைகளாக கர்த்தர் பேசியதுண்டு. அப்படி பேசும்போது, ரட்சிப்பை குறித்து பேசும்போது அவர் விதை விதைக்கிறவன் உவமையை சொல்லுகிறார். ஒரு விவசாயியை போல கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தலிலும் கடைசி கால அறுவடை என்றே சொல்லப்படுகிறது. பூமியின் விளைவு அறுப்புண்டது. அவர் தமது தூதனை அனுப்புவார் பூமியின் விளைவை அறுப்பதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு விவசாயியை கர்த்தர் ஒரு விவசாயி போல நான் செயல்படுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பூமியில் இருந்து பரலோகத்திற்கு செல்கிற பரிசுத்தவான்கள், ஒரு விவசாயி தன் நிலத்தில் விதைத்த தானியத்தை, கோதுமையை அது விளைவித்து நல்ல மணிகளை தன் களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பது போல பரிசுத்தவான்களை கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்கிறார். இப்படி ஒரு விவசாயிக்கு ஒப்பாக கர்த்தர் தம்மை ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார். இப்படி இருக்க, ஒரு நல்ல கோதுமை மணி, ஒரு நல்ல விளைச்சல் தந்த தானியத்தை தான் களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பார்கள். கொஞ்சம் பதராக, சரியாக முற்றாத, பிஞ்சாக இருக்கிற தானியங்களை சேர்த்து வைக்க மாட்டார்கள். அதே போல வெறும் அந்த மணியே இல்லாமல் வெறும் காய்ந்து உலர்ந்து போனதாக இருந்தாலும் சரியாக விளையாத கதிர்களையும் அதை சேர்த்து வைக்க மாட்டார்கள். அதை அக்னிக்கு ஒப்பு கொடுத்து விடுவார்கள். இதுதான் ஒரு விவசாயினுடைய மனநிலை. அதே போல கர்த்தரும் முழுமையாக்கப்பட்ட ஜனங்களை தான் எடுத்துக்கொள்வார். முழுமை என்பது அவர்களுடைய மனநிலையை குறிக்கிறது.
முற்றிலும் முழுமையாக கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், நான் அவரை நேசிக்கிறேன் என்றால் அதற்கு அடையாளம் என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் கர்த்தரை முழுமையாய் நேசித்து வாழ்கிற மனிதன் என்றால் அதற்குரிய வெளிப்பாடு என்ன? அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? கர்த்தர் அதை மனிதன் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். எதை வைத்து இவர் உண்மையாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறார் என்று நாம் எதை வைத்து கண்டுபிடிப்பது? அவர்களுடைய செயலில் எப்படி அது வெளிப்படும்? கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு எப்படி உலகத்தில் வெளிப்படுகிறது? ஒரு மனிதன் எப்படி வெளிப்படுத்துகிறான் என்றால், முதல் அடையாளம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோம் என்று பொருள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகள் கொடுக்கப்படும் போது கர்த்தர் அதில் சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை கொள்கிறவனுக்கு நான் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று. அப்படி என்றால் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், இதைதான் எதிர்பார்க்கிறார். என்னிடத்தில் அன்பு கூறுகிறவனே எனக்கு கீழ்ப்படிவான். அன்புதான் கீழ்ப்படியும். கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்புதான் நாம் கர்த்தரிடத்தில் கீழ்ப்படிவோம். நாம் கர்த்தரை நேசிக்காவிட்டால் நம்மால் அவரிடத்தில் அன்பு கூற முடியாது, நம்மால் அவருக்கு கீழ்ப்படிய முடியாது, நாம் கீழ்ப்படிய மாட்டோம். கர்த்தரின் அன்பை உணர்ந்தவர்களால் தான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியும். எப்படி? அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும், அதன் பின்பு புரிந்து கொள்ள வேண்டும், பின்பு அதன்படி நடக்க வேண்டும். இதுவே கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உடன்படிக்கை, அதாவது கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற அந்த தாலி போன்றது. ஒருவர் கணவன் மனைவி என்றால் 2 பேர் நடந்து போகிறார்கள் என்றால் அந்த பெண்ணின் கழுத்தில் தாலி இருந்தால் அவர் அவருடைய மனைவி என்று சொல்லுவோம். தாலி இல்லை என்றால் அது கணவன் மனைவி என்று சொல்ல முடியாது. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய வேத வசனத்தை தங்கள் இருதயத்தில் சுமக்க வேண்டும், வேத வசனங்களால் நிரம்பி இருக்க வேண்டும், அதை புரிந்து வைத்திருக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை உண்மையான கிறிஸ்தவர்கள். அவர்களே கர்த்தருடைய வழிகளில் நடக்கவும் அவர்களால் முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்பார்கள். அவர்களே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்களால் தான் கர்த்தரிடத்தில் முழு அன்பை செலுத்த முடியும். வேத வசனங்கள் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் கர்த்தருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகமாய் இருக்கிறது. கர்த்தருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற கடிதங்களாய் இருக்கிறது. அப்படி கர்த்தருடைய கடிதங்களை படித்தால்தான் அவர் இருதயத்தில் என்ன நினைத்திருக்கிறார் என்பது நமக்கு புரியும். அப்படி புரிந்து கொண்டால்தான் நம்மால் அவருக்கு பிரியமாய் நடக்க முடியும். அப்படி நாம் நடக்கும் போதுதான் அவருக்கும் நம்மேல் பிரியம் அதிகமாய் வரும். அதனால் ஒரு உறவு என்பது அங்குதான் உற்பத்தி ஆகிறது. கர்த்தருடைய வசனங்களை நாம் கேட்டு புரிந்து அறிந்து கொண்டு எந்த அளவுக்கு நாம் உறுதியாய் இருக்கிறோமோ, வேத தியானத்தில் நாம் எந்த அளவுக்கு உறுதியாய் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து பரிசுத்தமாய் வாழ முடியும். நம்முடைய பரிசுத்தத்தை அளக்கிற அளவுகோலாக வேத வசனங்கள் இருக்கிறது. வேதாகமத்தை நாம் எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக, நம்மை அதிகமாய் பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு கர்த்தரையே தியானித்துக் கொண்டு இருக்கிறோமோ நம்மளுடைய நேரத்தை, நம் நினைவுகளின் நேரத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கடைசி காலத்தில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது 18ஆம் 17ஆம் வசனங்களில், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று. எப்பொழுதும் எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்க முடியும் என்றால், எப்பொழுதும் முழங்காலிட்டு ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும், நம்மளுடைய வேலைகளை செய்யாமல் குடும்ப காரியங்களை கவனிக்காமல் என்று பொருள் அல்ல. நாம் எதை செய்தாலும் நினைவுகள் நம் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும் என்பது பொருளாகிறது.
அதாவது அதிகமாய் வீணாக நேரத்தை வீணடிக்க கூடாது. முதல் காரியம், நம் நேரம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமானது என்று ஒப்புவிக்க பழக வேண்டும். இரண்டாவது, நம் வீட்டில் இன்னொரு ஒரு வாரத்திற்குள் ஒரு திருமண காரியம் நடக்கப் போகிறது என்று வைத்துக் கொண்டால், இன்றைய அன்றாட வேலைகளை நாம் செய்யாமல் இருக்க மாட்டோம். இதையும் செய்வோம். ஆனாலும் அந்த திருமண காரியத்தை நினைத்துக் கொண்டு அதற்கான ஆயத்தத்தையும் செய்து கொண்டேதான் நம் அன்றாட வேலைகளை செய்வோம். அதே போல எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம் மனதில் நினைத்து கொண்டே நம்மளுடைய அன்றாட வாழ்வை வாழ வேண்டும். இதுதான் அதன் பொருள். இப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, அவரை முழுமையாய் நேசித்து முழு அன்பு கர்த்தர் மேல் வைத்து விட்டால், இதற்கு இப்படி அப்படி என்று சொல்லித்தர தேவையே இல்லை. தானாகவே நாம் செயல்படுவோம். நாம் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துவதுதான் மிக மிக முக்கியமான காரியமாய் இருக்கிறது. நாம் ஒருவரை நேசிக்க தொடங்கிவிட்டால் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நாம் செய்து கொண்டே இருப்போம். நாம் உண்மையாய் கர்த்தரை நேசிக்க தொடங்கினால், அவர் அன்பை புரிந்து கொண்டால் நாம் அவரை நேசிப்போம். அவரிடத்தில் நாம் அன்பு கூறும்போது அவருக்கு பிரியமாய் நடக்க தொடங்குவோம். வேத வசனத்தை தியானிக்கும் போதுதான் அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் அன்பையும் அவருடைய வழிநடத்துதலையும் நம் வாழ்க்கையில் அனுபவித்து புரிந்து கொள்ளலாம். படித்து மட்டும் அல்ல, வேத வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட நடப்பார். நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து காட்டுவார். கெமிஸ்ட்ரி படிக்கும் போது பிராக்டிக்கல் செய்வோம். அப்படி நாம் பிராக்டிக்கலாக அதை செய்து பார்க்கும்போது முழுமையாக அதை புரிந்து கொள்வோம், எந்த ஒரு ஃபார்முலாவையும். அது போல கர்த்தர் நம் வேதத்தை தியானிக்க சொல்வார். நாம் தியானித்துக் கொண்டிருப்போம். நம் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களும் அதற்கேற்றபடியே வரும். நாம் ஆதியாகமம் முதல் வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தால் அது வரிசையாக அதே போல நம் வாழ்க்கையிலும் பல சம்பவங்கள் நடக்கும். இப்படி கர்த்தரே அப்படிப்பட்ட சம்பவங்களை ஏற்படுத்தி நமக்கு அவருடைய வல்லமையை புரிய வைக்கிறார். இன்னும் பல அதிசயங்கள் உண்டு. வேதத்தை தியானிக்கும் போது பலவிதமான அற்புதங்களும் அடையாளங்களும் வேத வசனம் தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. வேத வசனத்தை தியானித்து அதிகமாய் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் போது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம். பரிசுத்தம் தான் ஆயத்தத்திற்கு அடையாளம். எடுத்துக்கொள்ளப்படுபவருக்கு அடையாளம் பரிசுத்தம் தான். அந்த பரிசுத்தம் வேத வசனத்தை தியானிப்பதினால் வரும். இன்னொரு காரியம், எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் யார் என்றால் அதை நியமிப்பவர் கர்த்தரே. யாரை எடுத்துக்கொள்வேன் என்பதை அவரே முடிவு செய்வார், அவரே வெளிப்படுத்துவார். கர்த்தர் யார் யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ, நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்று யாருக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நாம முயற்சி செய்து அந்த இடத்திற்கு போக முடியாது. கர்த்தரால் நாம முயற்சி செய்து நான் இதை செய்தால், நான் இவ்வளவு நேரம் ஜெபித்தால், இவ்வளவு நேரம் வேதம் வாசித்தால் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவேன் என்று நினைக்க கூடாது. அப்படி அல்ல, கர்த்தரே அதை நியமிப்பார். அது நமக்கு சொல்லப்படும், நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்று தனியாக. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்களோ அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தார் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள். இதற்கு வேத ஆதாரம் ஆதியாகமத்திலேயே இருக்கிறது. நம்முடைய தோழிகளோடு நாம் எப்படி பழகுவோமோ, நம் கூட இருப்பவர்களோடு நாம் எப்படி பேசுவோமோ, நம் குடும்பத்தாரில் ஒருவராக ஆண்டவர் இருப்பார். அவரோடு நாம் பேசி பழகி கொண்டு இருப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த காரியம் கடைசி நிமிஷம் வரைக்கும் தெரியாமல் இருக்காது. அவர்களுக்கு சிறு வயது முதலே அவர்களுக்கு சொல்லப்படும், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவாது கண்டிப்பாக முன்பே அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறீர்கள், நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தர் பேசுவார். அதன்படி ஆயத்தப்படுத்துவார். ஆயத்தப்படுத்துதல் என்றால் அது துன்பமும் துயரமும் அதிகமாய் அனுபவிக்க வேண்டி வரும். அவைகள் நம்மை சுத்திகரிப்பதற்காக. நாம் துணி துவைத்தால் தான் அது சுத்தமாகும். அந்த துணி துவைக்கும் போது அதை அடித்து, அதை கசக்கி பிழிந்து கஷ்டப்படுத்தி தான் சுத்திகரிக்கிறோம். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் சுத்திகரிக்க நாம் அனுமதிக்க வேண்டும். அந்த பாடுகளை தாங்குகிற மனம் வேண்டும். என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று தாங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு. அப்படி இருப்பவர்கள் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் இதை கர்த்தர் முன்பே நமக்கு வெளிப்படுத்தி விடுவார். நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று தொடர்ந்து அவர் ஆயத்தப்படுத்துவார். அதற்கு பல முறைகள் இருக்கிறது.
லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பண்டிகைகளான 7 பண்டிகைகளை குறித்து கர்த்தர் இந்த வேத பகுதிகளில் நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் 6வது பண்டிகையான பாவ நிவர்த்தி பண்டிகையை இந்த செய்தியில் கவனிக்க போகிறோம். பாவ நிவர்த்தி நாள் என்று இஸ்ரவேலரின் கணக்குப்படி 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி நாளாக இருக்கிறது. மோசே ஐயாவின் காலம் தொடங்கி இந்த நாளில் ஆசரிப்பு கூடாரத்தில் வருடத்தில் ஒரு நாள் ஆடு மாடு இவைகளை தகன பலியாக இட்டு அந்த பலிகளை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர் அங்கு போய் உடன்படிக்கை பெட்டியின் மேல் 7 தரம் இரத்தத்தை தெளிப்பார்கள். இந்த செயல் செய்யப்படுவது பாவ நிவர்த்திக்காக என்று சொல்லப்படுகிறது. இதை கர்த்தரே கட்டளையாக கொடுத்திருந்தார். இந்த நாளை பாவ நிவர்த்தி நாள் என்று சொல்லுகிறோம். இப்படியாக அவர்கள் அனுசரித்து வந்தார்கள். பாவம் நிவர்த்தி செய்யப்படுவது இஸ்ரவேலருக்காக, சாதாரண மனிதர்களுக்காக, எல்லோருக்காகவும் கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பெட்டியின் மேல் 7 முறை ரத்தம் தெளிக்கிற 7 முறை ரத்தம் தெளிக்கிற முறையாக இது இருக்கிறது. இதில் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இதே சம்பவம் பரலோகத்திலும் நடைபெறுகிறது. அதாவது இந்த பண்டிகையின் முதல் 3 பண்டிகைகள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் முடிவடைந்தது. ஆனால் பாவ நிவர்த்தி நாள் என்பது பரலோக ராஜ்யத்தில் அங்கும் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. பூமியில் இருப்பது போல பரலோகத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. சரி, இது எப்படி சாத்தியம் என்றால், பொதுவாக உடன்படிக்கை என்றால் அக்ரிமெண்ட் என்று சொல்லுவோம். இந்த அக்ரிமெண்ட் என்று செய்யும் போது ஒரு அக்ரிமெண்டை எழுதி இருவருக்கிடையில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதானால், பொதுவாக இன்று வரை உலக நாடுகள் ஒரு நாடும் இன்னொரு நாடும் உடன்படிக்கை செய்வதென்றாலும் கூட, எந்த உடன்படிக்கையாக இருந்தாலும், ஒரு சாதாரண விவசாயி ஒரு நிலத்தை வாங்கினாலும் கூட அந்த உடன்படிக்கைக்காக அவர்கள் 2 காப்பி அந்த உடன்படிக்கை பத்திரத்தை எடுத்து இருவரும் கையெழுத்திட்டு ஒருவருக்கொருவர் மாற்றிக் கொள்வார்கள். இந்த காலம் வரை நீ இதை கொடுக்கும் வரை நான் இதை கொடுப்பேன், இதை செய்வேன் என்று. ஒரு தேசம் இன்னொரு தேசத்தோடு உடன்படிக்கை செய்கிறது என்றால் அதுவும் அப்படித்தான் செய்வார்கள். தங்களுடைய உடன்படிக்கை பத்திரத்தை அவர்களுக்கும், அவர்களுடைய உடன்படிக்கை பத்திரத்தை தாங்களும் வாங்கிக் கொள்வார்கள். இப்படி கொடுப்பது மாற்றிக்கொள்வது வழக்கமாக உள்ளது. இது பரலோகத்தில் உள்ள கர்த்தருடைய செயலாக தான் இதை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். பரலோகத்திலும் கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயாவுக்கு உடன்படிக்கை பலகைகளை கொடுக்கும் போது பரலோகத்திலும் ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பரலோகத்தில் உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது, அப்பொழுது இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டானது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சி உண்டானது என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த நிகழ்வானது பாவ நிவர்த்தி நாள் அன்று உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிக்கப்படும் இரத்தம் வருடத்தில் ஒரு முறை இந்த பூமியில் தெளிக்கப்பட்டது. அதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் பாவ நிவர்த்தி நாள் அன்று பரலோகத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டியின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அளவும் தேவாலயத்தில் புகை மூடி இருந்தது என்று சொல்லப்படுகிறது. பூமியில் அது 7 நாட்கள். 1/2 மணி நேரம் என்பது இங்கு 7 நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. இது சரியான இது நமக்கு தெரியாது. பரலோகத்தில் நாட்களின் கணக்கு வேறு, பூமி நாட்களை போல அல்ல. சரி, இது நம்புவது கஷ்டம் என்று நினைத்தால் கொஞ்சம் விஞ்ஞானத்தை பார்த்தால் புரியும். நமக்கு ஒரு நாள், பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி வருவதை ஒரு நாள் என்று சொல்லுகிறோம். நிலா அதை விட சுலபமாக கொஞ்சம் சீக்கிரமாக சுற்றி வந்துவிடும். அதனால் அங்கு ஒரு நாள் வேறு கணக்கு. அதே போல மார்ஸ், செவ்வாய் கிரகத்தில் பார்த்தால் அது ஒரு முறை சுற்றி கொள்ள ஆகும் காலம் வேறு. ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வித குறிப்பிட்ட காலத்தில் தான் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. அது ஒரு நாள் என்று எண்ணப்படுகிறது. அப்படி இருக்க ஒவ்வொரு கிரகத்துக்கு கிரகம் ஒரு நாள் என்பது நேரம் மாறுபடும்.
அதனால் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற கிரகங்களுக்குள்ளேயே மாறுதல் ஏற்படும் போது பரலோகத்தில் வேறு மாற்றம் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை, முழுவதுமாய் நம்பலாம். பரலோகத்தின் கணக்கு வேறு. இந்த பூமியில் நமக்கு 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவ நிவர்த்தி பண்டிகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை, அவரே பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். மெல்கிசேதேக்கின் பிரதான ஆசாரியர், மெல்கிசேதேக் என்னும் பெயர் கொண்ட பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவரே பாவ நிவாரண பலியாக அவர் காளை மாடாகவும் அவரே இருக்கிறார். அவரே தம்மை ஒப்பு கொடுத்தார் சிலுவையில். அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு 2 அவதாரமும் அவர்தான். அவரே ஆசாரியராய் இருந்து உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிக்கிறார் அவருடைய இரத்தத்தை. இந்த சம்பவத்தை நினைவு கூறும்படியாக இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை இதை தெளித்திருக்கிறார். வருடம் வருடம் அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறதா என்று கேட்டால் தெரியாது. ஆனால் நாம் இந்த நாளை நினைவு கூறும்படி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பாவ மன்னிப்புக்கென்று உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் தம்முடைய ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நினைவு கூறும்படி வருடத்தில் ஒரு நாள் இந்த பாவ நிவர்த்தி பண்டிகை நாம் கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதை நாம் செய்வது மிக மிக முக்கியம். எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், அவரை நேசிக்கிற எல்லோரும் இந்த நாளை நினைவு கூர்ந்து இதை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார். இந்த நாளில் நம் உலக வேலைகளை செய்யாமல், வேலைக்கு செல்லாமல் ஓய்வெடுக்க வேண்டும். ஓய்ந்திருந்து உபவாசித்து நம்மை தாழ்த்தி, முடிந்தவர்கள் உபவாசிக்கலாம். உபவாசித்து நம்மை தாழ்த்தி எந்த வேலையும் செய்யாமல் ஓய்ந்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். நம்மால் முடிந்தவர்கள் உபவாசிக்கலாம். உபவாசித்து கர்த்தருடைய சன்னதியில் ஜெபித்து ஆராதித்து பொழுதுபோக்கு அம்சங்களை விலக்கிவிட்டு, பொழுதுபோக்குகிற காரியங்கள் செய்யக்கூடாது, ஊழிய காரியங்கள் செய்யலாம், தவறில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகிற எல்லா காரியங்களையும் நாம் செய்யலாம் அந்த ஓய்வு நாளில், தவறில்லை. ஆனால் ஓய்ந்திருக்க வேண்டும். உலக வேலைகள் செல்லாமல் நாம் இருக்க வேண்டும். நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். இப்படி நாம் செய்யும் போது கர்த்தருக்கு நம்மை பிரியம் உண்டாகும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். முக்கியமாக முதல் தேதி எக்கால பண்டிகை நாள் அன்று தொடங்கி பாவ நிவர்த்தி நாள் வரைக்கும் 10 நாட்கள் யாம் கிப்பூர் நாள் என்று சொல்லுவார்கள் இஸ்ரவேலர்கள். அந்த கணக்கின்படி அவர்கள் தங்களை தாழ்மைப்படுத்தி அந்த வருடம் முழுதும் அவர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் இருதயத்தில் அவர்கள் அறிந்திருக்கிற எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். பாவ நிவர்த்தி நாள் அன்று, அந்த யாம் கிப்பூர் நாள் அன்று அறிக்கை செய்யப்பட்ட பாவங்கள் நிவர்த்தி ஆகிவிடும். அதனால் அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள முடியும். மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்வதனால் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள். இப்படி நாமும் செய்யலாம். ஆனால் எல்லா நாட்களும் நாம் இரவு படுக்க செல்வதற்கு முன்பாக நாம் ஏதாவது தவறு செய்திருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து தினமும் இந்த காரியத்தை செய்யலாம். நம்மிடத்தில் ஒரு குற்றம் இருக்குமானால், நாம் இதை தவறு செய்தோம் என்று நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினால், நாம் இன்றைக்கு இந்த தவறான இந்த ஒரு வார்த்தையை பேசி இருக்கிறோம், இவர் மனதை காயப்படுத்தி இருக்கிறோம், இந்த தவறை செய்திருக்கிறோம் என்று நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினால், நாம் அதை ஆராயும் போது ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் நம்மிடத்தில் குற்றம் இருந்தார். அதை நாம் மனம் திரும்பி அறிக்கை செய்துவிட்டு தினமும் அப்படி செய்து படுக்க செல்வது நல்லது. அதனால் நாம் சுத்தமாக கழுவப்பட்டு விடுவோம். நம்மளுடைய ஆவி சுத்தமாக இருக்கும். இதை நாம் பின்பற்றலாம். இப்படியாக நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழலாம். பாவ நிவர்த்தி நாளன்று வருடத்தில் ஒரு முறை இந்த காரியத்தை செய்வார்கள். இதையும் செய்யலாம், தவறில்லை. தினமும் செய்யும் போதே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். இப்படி மனிதனுடைய பாவங்கள் மன்னிப்பை பெறுவதற்காக கர்த்தர் நியமித்த நாளாயிருக்கிறது. இதில் பாவ நிவர்த்தி நாள் என்பது இதோடு இதன் பொருள் முடிவடைவதில்லை. இதில் மிகப்பெரிய ஒரு வெளிப்படுத்தல் ஒன்று இருக்கிறது. அது என்னவெனில், ஏன் இந்த பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால், லேவியராகம காலத்தில் ஆட்டை பலி கொடுத்து
அதன் இரத்தத்தை, அந்த பலி கொடுப்பது என்பது பிரகாரத்தின் அடியில், பிரகாரத்தில் பலிபீடத்தின் அடியில் ஆசாரியர் பலி கொடுத்து, நாம் கொண்டு போகிற பலிக்கான மிருகத்தை அவர்கள் கொன்று அதன் இரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செலுத்தி 7 முறை உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிப்பார்கள். பின்பு வந்து அந்த இரத்தத்தை எடுத்து மனிதர்கள் மேல் தெளிப்பார்கள். யார் பலி கொடுத்தார்களோ அவர்கள் மேல் தெளிப்பார்கள். அப்படி தெளிக்கப்படும் போது இவர்கள் மேலும் அந்த இரத்தம் படுகிறது, உடன்படிக்கை பெட்டியின் மேலும் படுகிறது. இப்படி செய்யும் போதுதான் அந்த பாவ மன்னிப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. இதே போல இதில் ஆழமான சத்தியங்கள் உண்டு, அதிகமான சத்தியங்கள் உண்டு. இதை குறித்து நாம் பொறுமையாக நாம் தியானிப்போம். அதற்கு முன்பாக இன்னொரு காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரத்தம் தெளிக்கப்படுதல், அதாவது வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று. பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் என்பது ஜீவனாய் இருக்கிறது, மனிதனுடைய உயிராய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனித உயிர் தான் ரத்தம், ரத்தம் தான் உயிர். அப்படி இருக்க ஒரு பாவம் செய்வதனால் ஒரு மனிதனுக்கு மரணம் நேரிட வேண்டும், ஒரு உயிர் பிரிய வேண்டும். அதற்கு பதிலாக ஒரு மிருகத்தின் உயிர் கொடுக்கப்படுகிறது. அதற்கு அந்த பாவம், அந்த மனிதனின் பாவம், இந்த மனிதனுடைய பலி கொடுக்கப்படுகிற மிருகத்தின் தலையில் கையை வைத்து இந்த மரணம், இவனுக்கு வரவேண்டிய மரணம், பாவம் செய்த மனிதனுக்கு வரவேண்டிய மரணம் இந்த மிருகத்திற்கு வரட்டும் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் பலி கொடுக்கிற மிருகத்தின் தலையில் கை வைப்பது. அப்படி வைத்துதான் பலி கொடுப்பார்கள். அந்த காலத்தில் தேவாலயத்தில் இப்படிதான் செய்தார்கள். இப்படியாக அந்த மனிதனுக்குள் இருந்த பொல்லாத ஆவி, அந்த மனிதன் பாவம் செய்தால் அந்த மனிதனுக்குள் பொல்லாத ஆவி அதிகாரம் பெற்றிருக்கும் அவனை கொல்வதற்கு. அந்த அதிகாரம் இந்த மனிதன் பலி கொடுக்கும் போது தன்னுடைய கையை மிருகத்தின் மேல் வைக்கும் போது இந்த மனிதனுக்குள் இருந்த பொல்லாத ஆவி அந்த மிருகத்திற்குள் சென்றுவிடும். அந்த மிருகத்தை வெட்டப்பட்டு பலி கொடுக்கும் போது அந்த மரணம் நிறைவேறுகிறது, நியாய தீர்ப்பு முடிகிறது. அந்த மிருகத்தின் ஆவி பாதாளத்திற்கு செல்லும். அதே போல அந்த மிருகத்திற்குள் இருந்த பொல்லாத ஆவியும் அதோடு சேர்ந்து பாதாளத்திற்குள் சென்றுவிடும். இப்படியாக அந்த மனிதனின் பாவம் அவனிடமிருந்து எடுக்கப்படுகிறது. அந்த பொல்லாத ஆவியிலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறான். இன்றும் கூட நாம் துதி பலி செலுத்தும் போது பொல்லாத ஆவிகளிடமிருந்து விடுதலை பெற வேண்டும். அதிகமான பாடல்கள் கூட உண்டு, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று. சத்தியமான வார்த்தைகள் அவை. துதி எடுக்கும் போது சாத்தான் ஓடுவான், பொல்லாத பிசாசு விலகும். நாம் எந்த அளவுக்கு துதிபலி செலுத்துகிறோமோ, இன்றும் கூட நாம் அதிகமாய் துதிபலி செலுத்தும் போது நமக்கு வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள் அதிகமாய் இருக்கிறது என்றால், நாம் தினமும் 1 மணி நேரம் கர்த்தரை துதித்து ஆராதித்து பாட தொடங்கினால் நம்முடைய பிரச்சனைகள் விலகி போகும். இதுதான் அதன் பொருளாக இருக்கிறது. பலி செலுத்துதல், அந்த காலத்தில் ஆடு மாடு, இந்த காலத்தில் உதடுகளின் பலி, துதி பாடல்கள் ஏறெடுப்பது, துதி பலி செலுத்துவது, அல்லேலூயா சொல்வது, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவது. இப்படி நாம் மணிக்கணக்காக நாம் செய்யும் போது மிகுந்த போராட்டத்தில் இருப்பவர்கள் கூட விடுதலையை பெற்றுக் கொள்ளலாம். இது மிகப்பெரிய ரகசியமாய் இருக்கிறது. இதனால் பாவம் நிவர்த்தி ஆகிறது. அதனால் பாவ நிவர்த்தி பண்டிகை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். கர்த்தரின் பண்டிகைகளாக 7 பண்டிகைகளை இந்த வேத பகுதியில் கர்த்தர் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த பண்டிகைகள் அந்நியர்களாகிய எல்லோருக்கும் பொதுவானது. நித்திய கட்டளை என்பதினால் எல்லோருக்கும் பொதுவானது. எப்பொழுதும் நாம் அனுசரிக்க வேண்டியது. இந்த பண்டிகைகளுக்கு முடிவில்லை, நித்திய கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே வேதாகம பகுதிகளில். இப்படி இருக்க நாம் இந்த பண்டிகைகளை, கர்த்தரின் பண்டிகைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டும். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள், அவருடைய இரத்தத்திற்கு சொந்தமானவர்கள், அவருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறவர்கள், அவருடையதெல்லாம் நம்முடையதா இருக்கிறது. அவருடைய சொத்தின் சுதந்திரவாளிகள் நாம். அதனால் அவருடைய பண்டிகைகளையும் நாம் அனுசரிக்க வேண்டும்.
அவருடைய வேதாகமம் நமக்கு சொந்தமா இருப்பது போல அவருடைய வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பண்டிகைகளும் நமக்கும் சொந்தமானவை. இதை எதுவும் இஸ்ரவேலருக்கு மட்டுமே என்று ஒதுக்கிவிட முடியாது. நமக்கும் உண்டு, நமக்கும் அதில் உரிமை உண்டு. 6வது பண்டிகையாக பாவ நிவாரண பண்டிகை. மிருகத்தை பலி கொடுத்து நம்முடைய கரங்களை அதன் மேல் வைத்து பலி கொடுப்பதினால் நம்முடைய பாவங்கள், நம்மேல் அதிகாரம் செலுத்துகிற பொல்லாத ஆவிகள் அந்த மிருகத்தின் மேல் செலுத்தப்பட்டு அந்த மிருகம் கொல்லப்படுவதினால் அந்த மிருகத்தின் வழியாய் அதனுடைய ஆத்துமா பாதாளத்திற்கு செல்லும் போது அதன் மூலமாய் அதனுக்குள் இருந்த பொல்லாத ஆவியும் பொல்லாத ஆவிகளும் பாதாளத்திற்கு சென்றடைகிறது. இப்படியாக பலி செலுத்தப்படுகிறது. அதனால் மனிதனின் பாவங்கள் விடுதலையாக்கப்படுகிறது. இப்படி ஆதி காலத்தில் நடந்தது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படியே செய்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேலர்கள் பலி கொடுக்க தாங்கள் ஒரு பாவம் செய்தால் அதற்கு நிவர்த்தி செய்யும்படியாக பலி கொடுக்க மிருகத்தை கொண்டு வருவார்கள். ஆடு மாடு போன்றவைகளை கொண்டு வருவார்கள். அந்த மிருகத்தின் தலையில் இவர்கள் கை வைப்பார்கள். பின்பு அது பலி கொடுக்கப்படும். இப்படியாக ஆசாரியர்கள் செய்வார்கள். அந்த குறிப்பிட்ட மனிதர்கள் அல்லது மனிதன் அந்த மிருகத்தின் தலையில் கை வைக்கும் போது இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் இவர்கள் மேல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் அந்த மிருகத்திற்குள் சென்றுவிடும். அந்த மிருகம் கொல்லப்படுவதினால் அந்த மிருகத்தின் வழியாய் இறந்த மிருகத்தின் ஆத்துமா பாதாளத்திற்கு செல்லும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி மிருகத்தின் ஆத்துமாவோடு சேர்ந்து அதற்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் பாதாளத்திற்கு சென்றுவிடும். இப்பொழுது இந்த மனிதன் விடுதலையாக்கப்படுகிறான். பலி கொடுத்த மனிதன் விடுதலையாக்கப்படுகிறான். இப்படியாக கர்த்தர் மனிதனுக்கு விடுதலையை கட்டளையிட்டார். இது அந்த மனிதனை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் காட்டிய வழி. ஆவிக்குரிய சட்டத்தை மீறாமல் நீதியின்படி அந்த மனிதனுக்கு கர்த்தர் விடுதலையை தர இப்படி செய்தார். இது ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு முறையும் செய்யப்பட வேண்டியதா இருந்தது. ஏனென்றால் பாதாளத்திற்கு அந்த மிருகத்தின் ஆவி போய்விடுகிறது, அதோடு முடிந்து விடுகிறது. ஒருவேளை ஒரு மனிதன் அதற்கு பதிலாக ஒரு சாதாரண மனிதன் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டால் அதற்கு பதிலாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் பரிசுத்தமாய் வந்து இறங்கினார். அவர் சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், தம் ஜீவனை விட்டு கொடுத்தார். அவர் பலியானார். அவருடைய ஆத்துமா எல்லா பாவங்களையும் சுமந்து கொண்டு பாதாளத்திற்கு சென்றது. அங்கு போய் சாத்தானோடு பாதாளத்தின் ஆவியோடு சண்டையிட்டு அந்த பாதாளத்தை வென்று அங்கிருந்த சாத்தானை வென்று அங்கிருந்த கள்ள தீர்க்கதரிசியின் ஆவியை வென்று அவர் உயிர்த்தெழுந்து மேலே வந்தார். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஜெயம் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வெற்றி இதுதான். இதை இன்னொரு மனிதன், சாதாரணமான ஒரு மனிதன் செய்ய முடியுமா என்றால் முடியாது. அதற்குரிய வல்லமை மனிதனிடத்தில் இல்லை. அதனால்தான் நமது பிதாவாகிய தேவன் மனித அவதாரம் எடுத்து குமாரனாக அவரை வந்து இறங்கினார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவர் வந்து பாதாளத்தை வென்றார். இதற்கு சாட்சியாக பாதாளத்தின் திறவுகோல்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் காண்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தலில் ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோல்களை எடுத்துக்கொண்டு வந்து இறங்கி கடைசி காலத்தில் பாதாளத்தை திறக்கிறான். அந்த பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் மேலே எழும்பி வந்து 2 சாட்சிகளை கொள்கிறதாக, சண்டையிட்டு கொள்கிறதாக காண்கிறோம். அப்படியானால் அந்த பாதாளம் பூட்டப்பட்டது. அதன் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே பரலோகத்திற்கு வந்தது. அந்த தேவதூதனிடத்தில் கொடுத்தது யார்? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை ஒரு சாதாரண மனிதனால் செய்ய முடியாது.
எந்த மனிதனாலும் பாதாளத்திற்கு சென்று விட்டால், பாவத்தை சுமந்து கொண்டு சென்று விட்டால், அதை ஜெயித்து வெளியே வர முடியாது. பாவியான மனுஷன் அவனால் ஜெயிக்க முடியாது. எந்த மனிதனாலும் முடியாது. அதனால்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் மரித்தார், பாதாளத்துக்கு இறங்கினார். ஆனால் அவர் வல்லமை உள்ளவர், பரிசுத்தராய் வாழ்ந்தார். அதனால் அவருடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் பாதாளத்தில் இருந்த பொல்லாத ஆவிகளை ஜெயித்து அதன் சாவியை அதை பூட்டி, பாதாளத்தை பூட்டி அதன் சாவியை எடுத்து வந்தார். அதனால்தான் இந்த காலகட்டம் வரை, இப்பொழுது வரை அந்த பாதாளத்திலிருந்து வருகிற மிருகம் மேலே எழும்பி வரவில்லை. அதாவது அது கள்ள தீர்க்கதரிசியின் ஆவியா இருக்கிறது. 2 சாட்சிகள் வந்து அவர்கள் 3.5 வருடம் ஊழியம் செய்த பின்பு அந்த ஆவி மீண்டும் வரும். அதுவும் பரலோகத்திலிருந்து வருகிற தேவதூதன் திறந்து விட்டதற்கு பின்பாக தான் கர்த்தரே அதை அனுமதிக்கிறார். இப்படி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை போக்கும் பலியாக நமக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருடைய செயல்கள் மிக பெரியது, அதிசயமானது, ஆழமானது. ஆராய்ந்து கொண்டிருந்தால் நாம் அதிகமாய் தெரிந்து கொள்ளலாம். கடல் நீரை மொண்டு குடிப்பது போல நம்மால் முடிந்தவரை குடித்துக் கொள்ளலாம். கர்த்தரின் வார்த்தைகளை தியானிப்போம், வேத வசனங்களை தியானிப்போம், அதிகமான காரியங்களை கற்று தெளிவடைவோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக பாதாளத்தில் இறங்கி இங்குள்ள பொல்லாத ஆவியை ஜெயித்து மேலே வந்தார். வந்து இந்த பாவ நிவாரண நாள் அன்று பரலோகத்தில் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இறுதி வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி அங்கு காணப்பட்டது என்றும், இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டானது என்றும். உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. ஏன் வெளிப்படையாக காணப்பட்டது? அதுவரைக்கும் அங்கு சொல்லப்படவில்லை. இந்த நேரத்தில் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிக்கப்படுகிறது. அங்கு உடன்படிக்கை பெட்டி காணப்படுவதற்கு காரணம் அதுதான். இந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட பின்புதான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 1 முதல் 5ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிற எடுத்துக்கொள்ளப்படும் சந்ததி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பாவங்கள் பூமியில் மன்னிக்கப்படுகிறது. இரத்த சாட்சிகளின் எண்ணிக்கை நிறைவடைகிறது. எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கிறது. 2 சாட்சிகள் வானத்திற்கு ஏறும் போதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் சேர்ந்துதான். அதாவது 2 சாட்சிகளும் வானத்திற்கு ஏறும் நிகழ்வுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். அவர்கள் இருவர் மட்டும் அல்ல, பூமியில் இருக்கிற கர்த்தரால் நியமிக்கப்பட்ட எடுத்துக்கொள்ளப்படும் சந்ததி எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதே நேரத்தில், ஒரே சமயத்தில். இது கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவ ரகசியம் என்பதும் அதுதான். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கவனிக்கும் போது வலு சர்ப்பம் வானத்திலிருந்து கீழே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகாவேலும் அதனுடைய தூதர்களும் யுத்தம் செய்து வானத்தில் இருந்த வலு சர்ப்பத்தை கீழே தள்ளினார்கள். இந்த யுத்தம் நடப்பதற்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டியின் மேல் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. மனிதனின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. அவன் வானத்திலிருந்து கீழே விழுகிறான். வலு சர்ப்பத்தோடு போராடுகிறவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் இரத்த சாட்சிகளும். அவர்கள் மிகுந்த போராட்டத்தை, உபத்திரவத்தை அவர்கள் போராடி ஜெயிக்க வேண்டும். அத்தனை உபத்திரவங்களையும் தாங்கி கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பொல்லாத சாத்தானை எதிர்த்து யுத்த ஜெபம் செய்து யுத்தம் செய்ய வேண்டும். பிள்ளைகள் யுத்த ஜெபத்தை கற்க வேண்டும். அப்படி என்றால் மன உறுதியோடு இருப்பது. யுத்தம் செய்து சாத்தானை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டும். பாவத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. இச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. இச்சை பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் மரணத்தை கொண்டு வரும். இவைகள் இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக ஜெபிப்பதும், மற்றவர்களையும் மற்ற ஆத்துமாக்களை கர்த்தரிடமாய் சேர்க்கிற பணியை நாம் செய்ய வேண்டும். இப்படி பாவ நிவாரண நாள் அன்று இரத்தம் பரலோகத்திலும் தெளிக்கப்பட்டு, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது. நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதினால் இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. துன்மார்க்கர் மேல், துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு
ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்தில் சேர்த்து கொள்ளப்படும் நிகழ்வும் நடக்கிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக இதை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தருடைய சன்னதியில் அவருடைய பரிசுத்தவான்கள் நாம் சேருகிறோம் போய். நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு விடுதலையை தரும்படியாக கர்த்தர் இந்த பாவ நிவர்த்தி பண்டிகையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நினைவு கூற வேண்டும். கர்த்தர் பரலோகத்தில் இதையெல்லாம் செய்கிறார். அதை நினைவு கூர்ந்து நாம் நம்மை தாழ்த்தி நினைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நமக்காக ஒருவர் அங்கு போராடி கொண்டிருக்க, நாம் உலக வாழ்க்கையில் இச்சையோடு இன்பமாக நாம் பொழுதுபோக்கிக் கொண்டு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த நாளில் தங்களை தாழ்த்தி யாதொரு வேலையும் செய்யாமல் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் வேலையை நாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. இந்த நாளில் 7ஆம் மாதம் 10ஆம் நாள், பாவ நிவர்த்தி நாள், யாம் கிப்பூர் நாள் என்று சொல்வார்கள். கர்த்தருடைய பண்டிகைகளான இந்த பண்டிகைகளை நாம் அனுசரிக்க வேண்டும். கவனிக்கவும், 7வது பண்டிகை தான் கொண்டாட வேண்டிய பண்டிகையாக இருக்கிறது. பெந்தெகோஸ்தே பண்டிகை 4வது பண்டிகையும் கொண்டாடலாம். மற்ற பண்டிகைகள் எல்லாம் துக்கமுகமாய் அனுசரிக்கிற பண்டிகையா இருக்கிறது. ஆனால் துக்கப்பட வேண்டிய தேவையில்லை. நம்முடைய நன்மைக்காக கர்த்தர் பாடுபட்ட காரியங்களாய் இருக்கிறது. அதை நாம் நினைவு கூற வேண்டும். அதற்காக தான் இந்த பண்டிகைகள். அவரை மறக்க கூடாது, கர்த்தரை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக, நினைப்பூட்டுவதற்காக கர்த்தர் இந்த பண்டிகைகள். இதை அனுசரிப்பது என்பது, இந்த 7 பண்டிகைகளையும் அனுசரிப்பது கர்த்தரை நினைவு கூறுகிற காரியமாய் இருக்குமானால் அதை செய்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும். கர்த்தரை நினைவு கூற வேண்டும். இந்த நாட்களிலெல்லாம் நாம் உபவாசித்து கர்த்தருடைய சன்னதியில் ஜெபித்தால் போதுமானது. இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறபடி, அந்த காலத்தில் சொன்னபடி பலி செலுத்தி கொண்டு மற்ற நியமங்களை கடைபிடிக்க சொல்லவில்லை. ஆனால் இந்த பண்டிகையை அனுசரிப்பது என்பது நாம் நினைவு கூறுவதற்காக அதை செய்வோம். இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தருடைய பாவ நிவர்த்தி நாள் அன்று நாம் கர்த்தருடைய சன்னதியில் சபையாக கூடி கர்த்தரை ஆராதித்து நம் பாவங்களை அறிக்கையிட்டு நம் பாவ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி கர்த்தருக்கு துதி பலி செலுத்தி அவரை ஆராதிப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? கண்டிப்பாக அது நமக்கு நன்மையாக அமையும். இந்த பண்டிகைகளை கொடுத்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டால் எல்லாம் நன்மையாக முடியும். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பார். இந்த காரியங்களை செய்வதனால் கர்த்தர் நம்மை விலக்கிவிட மாட்டார். இது பரிசுத்தமான காரியங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி, வசனத்தின்படி செய்யப்படக்கூடிய எந்த காரியத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பாவ நிவர்த்தி நாளை நினைவு கூறுவோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். கர்த்தரின் பண்டிகைகளான 7 பண்டிகைகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள், தம்முடைய ஜனங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். நாமும் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். அப்படி இருக்க நாமும் இந்த பண்டிகைகளை அனுசரிக்க வேண்டும். இந்த பண்டிகைகள் என்பது அந்த காலத்தில் மாம்சத்தின்படி அனுசரித்தார்கள். பலி செலுத்தினார்கள், பலவித சடங்குகளை பின்பற்றினார்கள். ஆனால் இந்த காலத்தில் வாழ்கிற நாம் கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். அதனால் அப்படி நாம் செய்ய தேவையில்லை. ஆனால் பண்டிகைகளை கர்த்தருடைய சன்னதியில் சபை கூடி ஆராதித்து உபவாசித்து கர்த்தருடைய வேத வசனங்களை வாசித்து தியானித்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் இந்த பண்டிகை நாட்களில். அப்படி நாம் செய்யும் போது கர்த்தருக்கு பிரியமான பலியாக பண்டிகை கொண்டாட்டமாக இருக்கும். அதாவது பண்டிகை ஆசரிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அதிலும் கர்த்தருடைய இந்த 7 பண்டிகைகள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அனுசரிக்க வேண்டியதா இருக்கிறது. கிறிஸ்துமஸும் ஈஸ்டரும் நாம் கொண்டாடலாம், தவறு கிடையாது. அது வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ள கடவன் என்று. அப்படி இருக்க கர்த்தருடைய பிறந்த நாளை, ஒரு நாளை நாமாக குறித்து அந்த நாளில் கர்த்தரை நாம் கொண்டாடுவது,
அவருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் அனுசரிப்பது சரியான முறையே, அதுவும் தவறில்லை. ஆனால் அது கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு மகிமைப்படும்படியாக அவரை நினைத்து வேதம் வாசித்து ஜெபித்து சபை கூடி அப்படி நாம் கொண்டாட வேண்டுமே தவிர ஸ்டார், கிறிஸ்துமஸ் தாத்தா, கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்க கூடாது. இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்படாத நடைமுறைகள், நம்முடைய உலக வழக்கங்கள், சில தேசத்தின் கலாச்சாரங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் முறையல்ல. கிறிஸ்துமஸ் நாள் அன்று முக்கியமாக கர்த்தர் எல்லா பண்டிகை ஆசரிப்புகளிலும் வேத தியானம் முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த காலத்தில் 5 ஆகமங்களையும் வாசித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள். இப்படி பண்டிகை நாட்களில் செய்வது வழக்கமாய் இருந்தது. அதே போல நாமும் வேத தியானத்திற்கு பண்டிகை நாட்களை பயன்படுத்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும், சபை கூடி வர வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இப்படிதான் இருக்க வேண்டுமே தவிர தேவையற்ற பொருட்களை நாம் விக்கிரகமாக்க கூடாது. ஸ்டார் கட்டுவது, சாண்டா கிளாஸை செலிப்ரேட் பண்ணுவது போன்ற காரியங்கள் தேவையற்றது. அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்காது. கர்த்தருடைய கோபத்தை நமக்கு கொண்டு வரும். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை விலக்கி விடுவது நமக்கு நல்லது. நாம் எல்லா காரியத்தையும் நாம் செய்யும் போதும் அது எந்த காரியமாக இருந்தாலும் இது கர்த்தருடைய சித்தமா, இது கர்த்தருடைய இருதயத்திற்கு பிடிக்குமா என்று நாம் பார்த்து செய்ய வேண்டும். அது எப்படி நாம் கண்டுபிடிப்பது என்றால், வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் கர்த்தருடைய இருதயத்தின் வெளிப்பாடு. அப்படி இருக்க வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் எல்லா விஷயத்திலேயும் அப்படிப்பட்ட காரியங்களை அகற்றி போட்டு வேதத்தின்படி எந்த காரியத்தையும் நாம் செய்யலாம். அப்படி செய்யும் போது அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும். அதே போல ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லுகிறோம், அது ரெசரக்ஷன் டே என்று சொல்லப்பட வேண்டும். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த திருநாளை முதற் பலன் பண்டிகை என்று நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகையின் 3ஆம் நாள், அதை தான் நாம் உயிர்த்தெழுந்த பண்டிகையாக கொண்டாடுகிறோம். அதையும் சந்தோஷமாக நாம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுவது அவசியம், கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் தேவையற்ற சடங்காச்சாரங்களை எடுத்து போட்டு கர்த்தருடைய வார்த்தையாகிய வேத வசனத்திற்கு புறம்பான காரியங்களை எடுத்து போட வேண்டும். வேத வசனத்திற்கு உட்பட்ட எந்த விஷயத்தையும் நாம் செய்யும் போது கர்த்தரிடத்தில் அன்பை பெற்றுக்கொள்ளலாம். நம் வாழ்க்கை சரியான முறையாக இருக்கும். கர்த்தருடைய கிருபையும் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நமக்கு கொண்டாட சொல்லி இருக்கிற பண்டிகை ஆசரிப்புகள் என்பது 7 விதமான பண்டிகை ஆசரிப்புகளா இருக்கிறது. அதில் முதல் 6 ஆசரிப்புகளை நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது 7வது பண்டிகையான கூடார பண்டிகை. இது மிகவும் சந்தோஷமாக நம்ம கர்த்தருடைய சன்னதியில் நாம் கொண்டாடுகிற பண்டிகையாக இருக்கிறது. இந்த கூடார பண்டிகை, இந்த கர்த்தருடைய பண்டிகைகள் எல்லாமே ஒரு ஊமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்களுக்கு ஒவ்வொரு ஊமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பிடுகிறதா இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது கூடார பண்டிகை என்பது 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. 1000 வருடங்கள் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் இந்த பூமியை ஆளப் போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையின் நிமித்தம் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு மீட்டு கொள்ளப்பட்டு இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரப்போகிறார். அப்பொழுது அவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட 1000 வருஷம் இந்த உலகத்தை ராஜாதி ராஜாவாக அரசாள போகிறார். அப்படி அவர் வரும்போது பொல்லாத சாத்தானையும் இந்த உலகத்தில் இருக்கிற இருளின் கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் கட்டி பாதாளத்தில் அடைத்து போடுவார். இந்த 1000 வருடமும் பொல்லாத ஆவிகளுக்கு இந்த பூமியில் இடம் இல்லை. எந்த பொல்லாத ஆவியும் இருக்காது. பாவத்தை தூண்டுகிற பேய் பிசாசுகள் இந்த பூமியை விட்டு அகன்று போகும். மனிதனும் கர்த்தரும் மட்டுமே. அப்படி ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் உண்டாக போகிறது. இந்த 1000 வருட அரசாட்சி நம் கற்பனையில் எட்டாத அளவுக்கு மிக மிக சந்தோஷமா இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 66 கடைசி வசனங்களில், கடைசி அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக படுத்துக் கொள்ளும் என்று, சிங்கம் புலி புல்லை தின்னும் என்று.
இப்படிப்பட்ட ஒரு சமாதான காலமாக, அது சந்தோஷமான காலமாக இருக்கும். இந்த கூடார பண்டிகை எப்படி நாம் அனுசரிக்க வேண்டும்? இது நடக்க போகிற ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. அதை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தர் வரப்போகிறார், நாங்கள் அவரோடு சேர்ந்து 1000 வருடம் இந்த பூமியை அரசாள போகிறோம் என்ற சந்தோஷத்தோடு இந்த வருடத்தில் ஒவ்வொரு முறையும் இதை நாம் நினைப்பதற்காக இந்த பண்டிகையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கூடார பண்டிகை என்பது இஸ்ரவேலரின் கணக்குப்படி அவர்களுடைய 7ஆம் மாதத்தில் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் 7 நாள் கூடார பண்டிகை ஆசரிக்கப்படும். இந்த கூடார பண்டிகை என்பது அவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியிலே அவர்களுக்கு இருக்கிற இடங்களில் ஜனங்கள் எல்லாம் கூடாரங்களை போட்டு அதில் தங்கி இருப்பார்கள். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு கானானுக்கு வரும்போது 40 வருடங்கள் கூடாரங்களில் தங்கி வாழ்ந்தார்கள். அந்த காரியத்தை, அதாவது எகிப்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினார், நம்மளை விடுதலை ஆக்கின தெய்வம் அவரே என்பதை நினைவு கூறும் பொருட்டு நாம் கூடாரங்களில் தங்கி வாழ்ந்தோமே, நம் முன்னோர்கள் அங்கிருந்து வந்தவர்களாயிற்றே, அவர்கள் வணங்குகிற அதே தெய்வத்தை நாம் வணங்குகிறோம் என்பதன் அடையாளமாக, அவர் நம்மை மீட்டவர் என்ற மீட்பின் அடையாளமாக கூடாரங்களில் தங்குவார்கள் 7 நாட்களும். இப்படி அந்த கூடார பண்டிகை அனுசரிக்கப்படும். பேரீச்சன் ஓலைகளோடு அழகாக இந்த காலத்திலும் நாம் தென்னை மரத்திலும் மா இலைகளிலும் வீட்டை அலங்கரிக்கிற பழக்கம் அதிலிருந்துதான் வந்திருக்கலாம். அப்படியாக தான் கூடார பண்டிகை அலங்கரிக்கப்படும். இலை தழைகளோடு மிக மிக சந்தோஷமாக கொண்டாடுகிற, குடும்பமாக கொண்டாடுகிற பண்டிகையா இருக்கிறது. இந்த கூடார பண்டிகையின் முதல் நாளும் கடைசி நாளும் கர்த்தருக்கு பிரியமான சபை கூடும் நாளா இருக்க வேண்டும். மற்ற இந்த 2 நாட்களிலும் நாம் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. மற்ற நாட்களில் செய்யலாம். இந்த 7 நாட்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நாம் கர்த்தருடைய சந்தோஷமாக கொண்டாடுகிற நாளா இருக்கிறது. முக்கியமாக இந்த கூடார பண்டிகையின் நாட்களில் அந்த காலத்தில் ஒரே ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் தான் இருந்தது. நாம் எல்லாம் இப்பொழுது வீட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேதாகம புஸ்தகத்தை வைத்திருக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் நம் கையில் இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் ஒரே ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் தான் இருந்தது. அதனால் அங்கு எல்லோரும் கூடி ஒருவர் வாசிக்க மற்றவர் எல்லா ஜனங்களும் கேட்பார்கள். இந்த காலத்திலும் நாம் அப்படி செய்ய வேண்டும். வேதத்தை எடுத்து ஒருவர் வாசிக்க சபை கூடுதலில் நாம் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். வேத வாசிப்பு என்பதுதான் முக்கியமான ஒரு செயலாக இருக்க வேண்டும். நாம் ஓய்ந்திருப்பதும் வேத வாசிப்பதும், சில பண்டிகை நாட்களில் பண்டிகை ஆசரிப்புகளில் உபவாசிப்பதும் நல்லது. கூடார பண்டிகையில் உபவாசிக்க கர்த்தர் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற பண்டிகையாக கொண்டாட சொல்லுகிறார். நாம் விருந்து செய்து கூட சமைத்து சாப்பிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம். முக்கியமாக நாம் வேத வாசிப்பை அன்று முழுவதும் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை போதிக்கிற நாளாகவும், வாழ்க்கையின் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பதையும் மனம் திரும்பி வாழ்வதையும் போதித்து அந்த நாட்களில் மனம் திரும்புகிற நாளாய் இருக்க வேண்டும். இந்த எல்லா பண்டிகை ஆசரிப்புகளிலும் மனம் திரும்புதல் முக்கியமான செயலாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய தொடங்கும் போது அவர் சொன்ன முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்ற வார்த்தை தான். மனம் திரும்புதலை தான் விரும்புகிறார். அதனால் நாம் அதை புரிந்து கொண்டு எல்லா பண்டிகை ஆசரிப்புகளிலும், எல்லா ஓய்வு நாள் ஆராதனைகளிலும் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்மிடத்தில் உள்ள குற்றங்களை கண்டுபிடித்து, குறைகளை கண்டுபிடித்து அதை விட்டு மனம் திரும்ப நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த மாதிரியான பண்டிகை நாட்களில் 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெற போகிறவர்கள் யார்? யார் இந்த பூமியை அரசாளுவார்கள்? 1000 வருட அரசாட்சியில் மனிதனுடைய பங்கு என்ன? யார் யார் இதில் பங்கு பெறுவார்கள்? யார் யார் கைவிடப்படுவார்கள்? இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் யார்? யாரை அரசாளுவார்கள்? எப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள்? பூமி எப்படி இருக்கும் அந்த காலத்தில் என்பதை குறித்து தெளிவாக அடுத்த செய்தியில் நாம் பார்க்கலாம். இது மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி. மாம்ச சடங்குகளை பின்பற்ற தேவையில்லை.
மனதால் இந்த பண்டிகையை ஏற்றுக்கொண்டு அந்த நாட்களில் சபை கூடி மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்தி பண்டிகைகளை நாம் கொண்டாட வேண்டும், ஓய்ந்திருக்க வேண்டும். அந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இதுதான் எல்லா பண்டிகைகளின் சாராம்சம். இப்படியாக நாம் செய்யும் போது அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்கும். கர்த்தருடைய கிருபையும் அன்பும் நமக்கு கிடைக்கும். இந்த கர்த்தரின் பண்டிகைகள் நித்திய கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இதற்கு எந்த காலத்திலும் முடிவு கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் அவருடைய சிலுவை மரணத்திற்கு பின்பும் இது நித்திய கட்டளை என்று சொல்லப்பட்டிருப்பதினால் இதற்கு முடிவு கிடையாது. எப்பொழுதும் நாம் 1000 வருட அரசாட்சியிலும் கூட கூடார பண்டிகை போன்ற 7 பண்டிகைகளையும் அனுசரிக்க போகிறோம். இது இஸ்ரவேலருக்கு தான், நமக்கு அல்ல, புறஜாதியார் நாங்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. புறஜாதியாருக்கும் இந்த பண்டிகைகளில் உரிமை உண்டு. கர்த்தரை விசுவாசித்து அவருடைய பிள்ளையா இருக்கிற எல்லோருக்கும் இது உரிமை உண்டு. விசுவாசத்தின் மூலம் ஆபிரகாம் ஐயாவின் பிள்ளைகளான நாம் பண்டிகை ஆசரிப்பில் மட்டும் நாம் புறஜாதியார் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது. ஆவியின்படி நாம் இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம், விசுவாசத்தின்படி இஸ்ரவேலராய் இருக்கிறோம். அதனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடுவது போல அதே பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பண்டிகை ஆசரிப்புகளும் நமக்கு சொந்தமானதே. அதையும் கடைபிடிக்க வேண்டும் ஆவியின்படி. இப்படியாக கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து அவருடைய வேத வசனங்களை ஆராய்ந்து புரிந்து கொண்டு எல்லா வேத வசனங்களும் நமக்கு தேவையானவை என்றே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதையும் ஒதுக்காமல் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் வேதத்தை தியானிக்கும் போதுதான் தெளிவாக வாழ்க்கை புரியும். ஒருவருடைய உபதேசத்தை மட்டும் வைத்துக் கொண்டல்ல, வேதத்தை ஒவ்வொருவரும் தினமும் வாசிக்க வேண்டும். ஆதியாகமம் முதல் வசனத்திலிருந்து கடைசி வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ச்சியாக படிக்கும் போது முழு தெளிவும் எல்லோருக்கும் கிடைக்கும். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.